सबकी मुराद भर दे मोहम्मद के नूर से। तेरी निगाहों में हजार चेहरे देखा है, जब मेरी नजर में मगर तू ही तू रहे। असमूर में है पूरे सही काल शावली, हक नूर मुस्तफा के सही काल शावली। आफत बला से आती है आपके कदम के पास, आफत बला से आती है, कुछ देना है दिला दे। सैदानी भी अम्मा வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி ரெட்டில்ஸ் ஜிஎன்டி சாலை பழமையான மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் எதிரில் ஹஜ்ரத் சைதானி பிபி சாஹிபா ஃபர்கானா ஷம்சீர் அவுலியாக்களின் தர்கா அமைந்துள்ளது. இந்த தர்காவில் நேற்று மாலை 201வது ஆண்டு சந்தனக்குடம் உருஸ் விழா விமரிசையாக நடந்தது. ஃபாத்தியா துவாவுடன் அவுலியாக்கள் மீதான கவ்வாலி இசை பாடல்களுடன் விழா துவங்கியது. சென்னை, செங்குன்றம், புழல், காவங்கரை, நல்லூர் சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த பலரும் ஜாதி மத பேதமின்றி இந்த தர்காவிற்கு வந்து அங்குள்ள சைதானி பிபி அம்மா அவுலியாக்களை வணங்கி பிரார்த்தனை செய்து சென்றனர். செங்குன்றம் மஸ்ஜிதே ஆயிஷா பள்ளிவாசல் தலைமை இமாம் காஜா மொயினுத்தீன் ஜமாலி அவர்கள் ஃபாத்தியா ஓதி அனைத்து மக்களும் அமைதியுடனும் நலமுடனும் வாழ பிரார்த்தனை செய்தார். அதைத் தொடர்ந்து இரவு 8 மணி அளவில் தர்காவில் இருந்து துவங்கிய சந்தனக்குடம் ஊர்வலம் செங்குன்றத்தின் தெருக்கள் வழியாக சுற்றி வந்தது. அனைவருக்கும் தப்ரூக் எனப்படும் பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது. சந்தனக்குடம் உருஸ் விழா ஏற்பாடுகளை தர்கா தர்மகர்த்தா எஸ் சையத் காதர் ஹுசேனி, எஸ் கரிமுல்லா ஹுசேனி, எச் சையத் தஸ்தகீர் ஹுசேனி ஆகியோர் செய்தனர். செங்குன்றம் இஸ்லாமிய இளைஞர் நலச்சங்கத்தினர் உதவி பணிகளை செய்தனர். இன்று இரவு 8:30 மணியளவில் திக்ரு எனும் மௌலுது ஷெரீப் நடைபெறும். ஏக வல்ல இறைவனின் நல்லாசி பெற அனைத்து சகோதர மக்களும் கலந்து கொண்டு மகிழ்வுற வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.
எங்களுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்த சிறிய பிள்ளைகள் எங்களுடைய குடும்பத்தார்களை சார்ந்தவர்கள் இந்த ஊர்வாசிகள் குறிப்பாக இந்த ஊசை நடத்தக்கூடிய இந்த குடும்பத்தினர் அனைவருடைய தவறுகளை பாவங்களையும் மன்னித்தருள்வாரே. செல்வார்களையும் குறைவற்ற செல்வத்தையும் மறைத்தருள்வாரே. எங்களை இறைநேச பெண்மணி இந்த பகுதியுடைய மிகப்பெரிய காரணகர்த்தாவாக விளங்கக்கூடிய ஸ்ரீகாணிகள் பாவத்தானாவுடைய நடத்திலே நாங்கள் எங்கள் கேள்விகளை வைத்திருக்கிறோமோ அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அருளாளனே அன்பானனே இறைநேசருடைய இடத்திலே உன்னுடைய அருள் இறங்குகிறது. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய உணர்த்தலை கையேற்றிருக்கிறோம். யார் எந்த ஆட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த ஆட்டத்தை நிறைவேற்றி யார் எந்த சிரமங்களிலே சிக்கலில் இருக்கிறார்களோ அவற்றை நீக்கி தந்து அருள் பாலிப்பாயா. கடன் கல்வியிலுள்ளவற்றை நீக்கி தந்து அருள் பாலிப்பாயா. கடன் இல்லாதவர்களாக இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய நசீபை தந்து அருள் பாலிப்பாயா. திருமயானே அருளானே யார் எந்த முராதிலே தமது சிலை இருக்கிறார்களோ அந்த முராதை நிறைவேற்றி தந்து அருள் பாலிப்பாயா. யாராவது பொருத்தமான ஜோதியை தன்னுடைய மகனுக்கோ எதிர்பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால் வரக்கூடிய உருசுக்குள் அவருடைய காரியம் வெற்றிகரமாக முடிப்பதற்கு அருள்வாளிப்பார். யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்களோ அதிலே என்ன தடைகள் இருந்தாலும் சங்கடங்கள் இருந்தாலும் அவற்றை நீக்கி குழந்தை பாக்கியத்தை வழங்கி அருள்வாளிப்பார். குழந்தைகளை சாலிமான குழந்தைகளாக ஆக்கி தந்த அருள்வாளிப்பார். குழந்தைகளை கொண்டு கண்குளிர்ச்சி ஏற்படுவதற்கு அருள்வாளிப்பார். எதிர்காலத்திலே நாங்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றோர்கள் என்று சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை கைவிட்டதற்காக பெற்ற வாழ்க்கையாக ஆக்கி தந்த அருள்வாளிப்பார். எதிர்காலத்திலே பொறியாளர்களாக மருத்துவர்களாக விஞ்ஞானிகளாக மிகச்சிறந்த ஆளுமைகளாக பல்வேறு துறைகளிலே விற்பனர்களாக அவர்களை ஆக்கி தந்தருள்வாளிப்பாயா. அருளாளனே அன்பாளனே எங்களுடைய ஆஜாத்துகளை இந்த இறைநேச பெண்மணி அவர்களுடைய துவா பறக்கத்தில் கொண்டு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தந்த அருள்வாளிப்பாயா. இருபதானே நீங்கள் அனைவருக்கும் உன்னுடைய இல்லத்தை என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நிறைவேற்றி தந்த அருள்வாளிப்பாயா. ஆண்களை விட பெண்கள் சிரமத்தில் இருக்கிறார்கள், சிக்கல்களில் இருக்கிறார்கள், மனச்சுமைகளை தாங்கி இருக்கிறார்கள். ரப்பே அவருடைய மனச்சுமைகளை நீக்கி தந்த அருள்வாளிப்பாயா. குறித்த நேரத்திலே பெண்கள் வயதுக்கு வந்து அவர்களுடைய திருமணமும் நடைபெறுவதற்கு அருள்வாளிப்பாயா. அதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி தந்த அருள்வாளிப்பாயா. ஜின்கள், ஷைத்தான்கள், சூரியக்காரர்கள், பொறாமைக்காரர்கள், அநியாயக்காரருடைய தீங்குகள் எங்களையும் நாங்கள் வாழும் இடங்களையும் பணி செய்யும் இடங்களையும் பாதுகாத்து அருள் செய்வாயா. இவையாளனே அருளாளனே எங்களுடைய வாழ்க்கையிலும் இறையச்சத்தை எங்கமாக்கி இறை நேசர்களாக ஆக்கி தந்த அருள்வாளிப்பாயா. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியென்று சொன்னார்களோ அவற்றை பின்பற்றி நடப்பதற்கும் எவற்றை விளக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவற்றை விளக்கி வாழக்கூடிய கூட்டத்தினர்களாக எங்களை ஆக்கி தந்த அருள்வாளிப்பாயா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாக எங்களை நீ ஆக்கி தந்த அருள்வாளிப்பாயா. இந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்களாக இறைநேச பெண்கள் இருக்கிறார்கள், இந்த குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெருகுவதற்கு அருள்வாளிப்பாயா. அவருடைய சங்கடங்கள் கஷ்டங்கள் நீங்கி தொடர்ந்து இந்த உருசை வெற்றிகரமாக நீ பயபக்தியாக இறையச்சத்தோடு நடத்துவதற்குரிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அருள்வாளிப்பாயா. கிருபையாளனே அருளாளனே அன்பாளனே எங்களுடைய நீண்ட ஆயுளுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது கனிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை தந்த அருள்வாளிப்பாயா. எங்களுடைய கபர்களும் எப்பொழுதும் வெளிச்சமாக விசாலமாக இருப்பதற்கு அருள்வாளிப்பாயா. புது மாப்பிளை போட்டு உறங்குங்கள் என்று எங்களை நோக்கி சொல்லப்படக்கூடிய கபர்களாக ஆக்கி தந்த அருள்வாளிப்பாயா. கிருபையாளனே அருளாளனே அன்பாளனே
இங்கே பலர்கள் பலவித தேவைகளை முன்னிட்டு இந்த மஜ்லிஸிலே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக உருசுடைய தினம் முக்கியமான தினமாக இருக்கிறது. அந்த உருசுடைய தினத்திலே மற்ற இறை நேசர்களும் அந்த இடத்திலே வந்து பாலிராக ஆகிறார்கள் ரப்பே. எனவே எந்த ஒரு இறை நேசருடைய உருசாக இருந்தாலும் அது அவர்களுக்கு முக்கியமான நாள். அந்த நாளில் தான் எல்லா இறை நேசர்களும் வந்து ஆஜராக ஆகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த உருசிலே நாங்கள் உடத்திலே வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தாலும் யார் இங்கே என்னென்ன மனதிலே ஆஜாத்துகளை வைத்திருக்கிறார்களோ அத்துணையும் நிறைவேற்றி தந்து அருள் பாலிப்பாயானே அருளானே எங்களை விரும்பிகளோடு திருப்பி விடாது. நாங்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது மன திருப்தியோடு நிம்மதியோடு எங்களுக்கு கேட்டது கிடைக்கும் என்று சொல்லி வரக்கூடிய வண்டத்துக்குள் அவற்றை கிடைக்கப்பட்டவர்களாக ஆக்கி தந்து அருள் பாலிப்பாயா. இந்த இறைநேசர் பெண்களுக்கு ஒரு காரணமாக ஆக்கி தந்து அருள் பாலிப்பாயா. கண்ணவிலும் நினைவிலும் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களா ஆக்கி தந்து அருள் பாலிப்பாயா. இதனுடைய இசத்தையும் இந்த பகுதியிலே அதிகரித்து தந்து அருள் பாலிப்பாயா. இதங்களை கொண்டு எல்லா விதமான முசீபத்துகளும் கஷ்டங்களும் நீக்கப்பட்டு ஆஜாத்துகள் நிறைவேற்றப்படுவதற்கு இந்த பகுதி மக்களுக்கு அவற்றை விரிவாக காட்டி தந்து அருள் பாலிப்பாயா. எனக்கு سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا تقبل دعاءنا وإياكنا مرادنا وحاجاتنا برحمة أولي شيخنا ونبينا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே சுமார் 200 வருடத்துக்கு மேலாக ரெடில்ஸ் ஜெயின் ரோடில் உள்ள சைதானிபி அம்மாவுடைய தர்காவுடைய சந்தனக்கூடம் உருஸ் விழா மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது. இந்த இவருடைய முழுமையான பெயர் சைதானிபி சாஹேபா ஃபர்ஹான் ஷம்ஷீர் அவுலியா. இவர்கள் எல்லோரும் சைதானிபி அம்மா என்று தான் அழைப்பார்கள். இங்கே வருவார்கள், அவங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேறும், அவர்களும் ஜெயம் பெறுவார்கள். இதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த தர்காவில் வந்து அவங்களுடைய பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனை நிறைவேறுவால் சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் சர்வ மாத்திரம் வந்து கலந்து கொள்ளும் விழா இது. 201வது சந்தனக்கூட விழா இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை உருசு இருக்கிறது.